எல்லா பக்கமும் தண்ணியால பிரிக்கப்பட்டிருக்க நிலப்பரப்பை கான்டினென்ட்னு சொல்லுவோம். ஆனா யூரோப் அண்ட் ஏஷியா ஒரே நிலப்பரப்பா இருந்தும் அதை ஏன் நம்ம தனித்தனி கான்டினென்ட்ஸா கன்சிடர் பண்றோம்? அதே மாதிரி ரஷ்யா யூரோப்ல இருக்கா இல்ல ஏஷியால இருக்கா? யூரேஷியான்னு சொல்லப்படுற ஒரே லேண்ட்மாஸோட பகுதியா யூரோப் அண்ட் ஏஷியா இருந்தும் தனித்தனி கான்டினென்ட்ஸா நம்ம கன்சிடர் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த நிலப்பரப்போட வரலாறும் கலாச்சாரமும் தான். ஏன்ஷியன் கிரீக்ஸ் தான் முதல்ல இந்த உலகத்தை கான்டினென்ட்ஸா பிரிச்சாங்க. அந்த காலத்துல அவங்களுக்குன்னு இருந்த புரிதலை வச்சு யூரோப் அண்ட் ஏஷியாவை தனித்தனி கான்டினென்ட்ஸா பிரிச்சாங்க. இவங்களோட இந்த மேப்பை தான் அடுத்தடுத்து வந்தவங்களும் பயன்படுத்தினதுனால இந்த ரெண்டு கான்டினென்ட்ஸ்லயுமே நிறைய வேறுபாடுகள் உருவாக ஆரம்பிச்சுது. யூரோப்ல கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாங்க அண்ட் ஏஷியாவோட இந்த சைட்ல பெரும்பாலும் இஸ்லாமை ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி மத ரீதியா மட்டும் இல்லாம கலாச்சார ரீதியாவும் சமூக ரீதியாவும் நிறைய வேறுபாடுகள் ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்ததுனால யூரோப் அண்ட் ஏஷியாவை நம்ம செப்பரேட் கான்டினென்ட்ஸா கன்சிடர் பண்றோம். 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு யுரால் மவுண்டெயின்ஸ்,